Hey guys, இப்போ லீட் கோட்ல ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் தான் பார்ப்போம். Find the largest value in each tree row. Given the root of a binary tree, return an array of the largest value in each row of the tree, zero indexed. ஸோ இங்க கொஸ்டின்ல பார்த்தோம்னா இப்படி ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ரோல இருக்க லார்ஜஸ்ட் வேல்யூ அதெல்லாம் ஒரு லிஸ்டா நம்ம போட்டு கொடுக்க சொல்றாங்க. அதாச்சு இப்படி ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தோம்னா இருக்கிறது ஒரே வேல்யூ தான். ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூன்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் ரோக்கு 1. செகண்ட் ரோல பார்க்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ 3. தேர்ட் ரோல பார்க்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ 9. இதுதான் அவுட்புட். இந்த மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரோச் தான். ஸோ நம்ம ரோ வைஸ் ஸ்பிளிட் பண்ணுறோம்ல, இந்த ரோஸ் ஆர் நத்திங் பட் லெவல்ஸ். கரெக்டாக இப்போ வந்து லெவல் 0, இது லெவல் 1 அண்ட் இது லெவல் 2. ஸோ வி ஆர் கோயிங் வித் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். லெவல் ஆர்டர் ட்ராவர்சல்னா பிஎஃப்எஸ், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா லெவல் வைஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு, அப்போ லெவல் 1ல பார்த்தோம்னா எனக்கு 1 இருக்கும். ஸோ இருக்கிறதே ஒரே வேல்யூங்கிறதுனால இது ஃபைனல் ஆன்சருக்கு போயிடும். இப்போ லெவல் 2ல பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகிடும், 3,2. இதில் நான் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து என்னோட ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போட போகிறேன். இப்போ லெவல் 3ல பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகும், 5, 3, 9. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு நான் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ண போறேன். ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து கோடிங் பார்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கியூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைப் வந்து ஒரு கியூவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நான் அந்த ரூட் எலமெண்ட் போட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் இருக்கிற ஃபைன் ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி லிஸ்ட். அண்ட் எப்போல்லாம் இந்த கியூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒய் கியூ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் எதுன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த லெவலுங்கிறது, இந்த வேரியபிள். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கியூவை ஐட்ரேட் பண்ண போறேன். ஃபார் ஐ வந்து லென் ஆஃப், அதாவது அதில் இருக்க ஒவ்வொரு நோடையும் ஐட்ரேட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நோட் ஈக்குவல் டு கியூ டாட் பாப்புலேட். இப்போ எனக்கு நோட் கிடைச்சிருக்கு, அந்த நோட் வந்து நாட்னல் வேல்யூவா இருக்கு, அதாவது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நோட் அதை லெவலுக்கு அப்பெண்ட் பண்றேன். லெவல் டாட் அப்பெண்ட். எனக்கு லெவலில் வந்து அந்த நோட் கம்ப்ளீட்டாக தேவையில்லை, அது இருக்க அந்த வேல்யூ மட்டும் போதும். ஸோ நோட் டாட் வேல்யூ. அண்ட் இன்கேஸ் அந்த நோடுக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைடு இருக்கு அப்படின்னா அது கியூ அப்பெண்ட் பண்ணிடலாம். நோட் டாட் லெஃப்ட் கியூ டாட் அப்பெண்ட் நோட் டாட் லெஃப்ட். சிமிலர்லி ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது கியூ அப்பெண்ட் பண்ணிடலாம். நோட் டாட் ரைட் கியூ டாட் அப்பெண்ட் நோட் டாட் ரைட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபார் லூப் எண்ட் ஆகும்போது அந்த லெவலுங்கிற லிஸ்ட்ல இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் போது எனக்கு லெவலில் 1 மட்டும் இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ 3,2 இருக்கும். தேர்ட் ஐட்ரேஷன் அப்போ 5, 3, 9 இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஆன்சர் டாட் அப்பெண்ட் ஆன்சர் லிஸ்ட்ல தான் நான் மேக்ஸிமம் வேல்யூ அப்பெண்ட் பண்ண போறேன். மேக்ஸ் ஆஃப் 11. இந்த பெட்டா ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா எப்பவுமே நார்மல் கிடைக்கும் செக் பண்ணிக்கிறது. இஃப் லெவல் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஆன்சர்லாம் அப்பெண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் முடிஞ்சு. இப்போ ரிட்டர்ன் ஆன்சர் ட்ரெயின் பார்ப்போம். ஸோ எஸ்,
ஓகே. நம்மளது ஒரு எஃபிஷியன்ட்டான ப்ரோஸாவே இருக்கு. ஸோ கைஸ், ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.